அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 23/2/2024. சதுர்த்தசி திதி பிற்பகல் 3:34 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 7:25 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள் மந்தயோகம் என்று முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சனி பகவான். மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? முக்கிய ஆலோசனை நடத்த, வாழை கரும்பு நட, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, யோகாசனம் மற்றும் வேதம் பயில, பகை பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அறிவு இறைவனுக்கு அருகில் அழைத்து செல்லும். ஆனால் அன்போ இறைவனோடு கலக்கச் செய்யும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அன்பாகவே இருப்பீங்க, அன்பாக பேசுவீங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிற மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் பார்த்தா ஓடி போய் கட்டிப்பிடிச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்களை போல நல்லவங்க யாருமே இல்லைன்னு அன்பால் வசியப்பட்ட அனைவரையும் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அறிவாளிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி வீட்டில் பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் புதுசு வாங்குவீங்க. சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில், பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லாம் சரிதாங்க. ஆனால் ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. ஜென்ம குருவாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறனால தான் காலையில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, மதியம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்னு ஒரு மாதிரியான ஒரு தயக்கம், தடுமாற்றம் இருக்குது. அப்புறம் சாயந்தரம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி போகும்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஏங்கி தப்பிப்பதெல்லாமே உண்டுங்க. ஜென்மகுரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்க போகிறாருங்க. அது வரைக்குமே கொஞ்சம் அப்படி இப்படிமா தாங்க இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் அலுவலகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தனக்கென ஒன்றை தேடிச் செல்பவன் அறிவாளி. ஆனால் தனக்கென ஒன்றை உருவாக்குபவனோ படைப்பாளி. சில நேரங்களில் நீங்கள் தேடிச் செல்பவர்களாகவும் பல நேரங்களில் சிலவற்றை உருவாக்கக்கூடிய படைப்பாளிகளாகவும் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி பல திறமைகள் உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. தைரியஸ்தானத்தில் தனபூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து
கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் தந்து முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. 9ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏற்கனவே வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டி பாதியில் முடிக்காமல் நின்னது இப்போ மறுபடியும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியும். எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டு. எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகளுக்கு கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் எல்லாமே கிடைக்கும். பழைய பங்குதாரர்களும் தேடி வருவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால கடந்த காலத்தில் இழந்த சில சலுகைகள் அதெல்லாம் மறுபடியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நேர்மையாக இருந்து என்ன சாதித்தோம் என்று ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். இதுவரை நேர்மையாக இருந்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய சாதனை தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்க மாதிரியெல்லாம் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்க மாட்டீங்க. என்னுடைய இயல்பு, என்னுடைய இயற்கை, என்னுடைய யதார்த்தம், நான் நேர்மையாக தான் இருப்பேன். அந்த நேர்மைக்காக நான் எப்பொழுதுமே தலை வணங்குவேன். நேர்மையான பாதையில் தான் நான் பயணம் செய்வேன். நேரான வழியில், நல்ல வழியில் வர்ற பணத்தை தான் நான் சம்பாதிச்சு பயன்படுத்துவேன்னு எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் ஜனாதிபதி சந்திரன் வலிமையாக உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால வாக்கு சாதுரியத்தால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பேசியே பல பெரிய காரியங்களை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் 8ஆம் இடத்துலேருந்து உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பணவரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக சிலருக்கு பணம் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் 8ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது விபரீத யோகமாகும். அப்படி இருக்கிறதுனால ஒரு இடத்தை விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சகோதரங்களுடன் கொஞ்சம் மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. தாய்ப்பத்திரம் இல்லாத சொத்துக்களை வாங்கி ஏமாந்துடாதீங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். அதே மாதிரி வியாபாரத்திலேயும் இன்றைக்கி அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க, பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள், நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுத்தர முடியாது. அதற்கு பல தோல்விகளும், சில துரோகிகளும், சில ஏமாற்றங்களும், சில எதிர்ப்புகளும் தேவைப்படுகிறது. ஆமாங்க, எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ துரோகங்கள், அதெல்லாத்தையும் உங்களுடைய தோளின் மீதும் இதயத்தின் மீதும் ஏந்தி ஏந்தி தாங்கி கொண்டு தாங்க நீங்கள் இருக்கிறீங்க. அந்த தாக்குதல்களுக்கெல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய வலிமை
சிந்தனை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலான்னு நினச்சேங்க. ஆனால் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. நிதானமாக இருக்கணும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்று இரவு 7:25 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க. ஆனால் அதே நேரத்தில் பழசெல்லாம் ஏதாவது பேசிகிட்டு இருக்க வேண்டாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சின்ன சின்ன வேலை கொடுத்தா அதெல்லாம் செய்து கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வருங்க. அதே போல் இன்றைய தினம் வெளி உணவுகளை தவிர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அலைச்சல் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் யார்கிட்டையும் என்னை பகைச்சிக்க வேண்டாம். ஏதாவது நடந்தால் கூட நீங்கள் யாரையும் தட்டி கேட்க வேண்டாம். இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் நீங்கள் பொறுத்து கொண்டு போவது நல்லதுங்க. எதிர்ப்புகள் எதுவும் தெரிவிக்காமல் வளைந்து கொடுத்து போவது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உறக்கமும் இரக்கமும் அளவோடு தான் இருக்க வேண்டும். ஆமாங்க, உறக்கம் அதிகமானால் சோம்பேறி அப்படிம்பாங்க, இரக்கம் அதிகமானால் ஏமாளிம்பாங்க. நீங்கள் கூட இறக்கப்பட்டு ஏமாந்த கதெல்லாம் உண்டுங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள் வெளியில் சொல்லிக்கிறதே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஏமாறக்கூடாது, மற்றவங்களையும் ஏமாற்றக்கூடாதுங்கிறதுல தெளிவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானமும் இன்னொரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சுப செலவுகளாக அது இருக்குங்க. பழுதாகி போன சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மாற்றுவீங்க. வாஷிங் மிஷின் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடிக்கடி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வண்டியில் இருக்கக்கூடிய பழுது சரி பண்ணணும் அப்படின்னு வண்டி வாகன பழுதுகளையும் சரி பண்ணுவீங்க. இன்றைய தினம் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கூடுதல் லாபம் கிடைக்கும். வேற்றுமொழிக்காரங்க மூலமாக ஆதாயம் உண்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி வகைகளில் இருக்கிறவங்க, உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில். அதே மாதிரி அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்கங்க. இன்றைய தினம் இரவு 7:25 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்டுட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:25 வரைக்கும் அருமையாக இருக்குது. அதுக்கு பிறகு சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இருக்குங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, ஜெயிப்பது எப்படி என்று யோசிப்பதை விட தோற்பது எப்படி என்று யோசித்து பார்த்து விட்டால் நாம் வெற்றியை எளிதாக அடைந்து விடலாம். ஆமாங்க,
அதனால தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. எதிரியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு அதிகமாக யோசிப்பீங்க. நாம் தோற்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு யோசித்து அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சாணக்கியத்தனமாக யோசிக்கக்கூடியவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எடுத்த காரியங்கள் எடுத்த எடுப்பிலேயே வெற்றிகரமாக முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. நண்பர்களும் உறவினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. ஆனாலும் ராகு கேதுவினுடைய போக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சந்தேகத்தால் சில சங்கடங்கள் வரக்கூடும். அதனால் சந்தேகத்தை விட்டுட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். பழைய பாக்கிகளும் இன்றைக்கு வசூலாகுங்க. புது பங்குதாரர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி புதன் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்டிருந்த சில சலுகைகள் அதெல்லாம் மேலதிகாரிகள் இன்றைக்கி அணுகி கேட்கலாம். அந்த கோரிக்கைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் டென்ஷனும் அலைச்சலும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்வது எப்படி என்று புலம்பாதே. காலையில் கூட்டை விட்டு கிளம்பும் பறவை இரை இருக்குமிடம் தெரிந்தா பறக்கிறது. பறந்து கொண்டே போகிறது, இரையை தேடுகிறது, பிறகு கூட்டிற்கு வருகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்களும் இறையை தேடி மட்டும் அலைவதோடு இல்லாமல் இறைவனையும் தேடிக்கொண்டேயும் இருப்பீங்க. நாம் எதுக்காக பிறந்தோம்? 4 பேருக்கு நல்லது செய்ய தான் பிறந்தோம். 4 பேருக்கு நல்லது செஞ்சோம்னா கடவுளுக்கே நல்லது செய்த மாதிரி அப்படிங்கிற பெருந்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால புது பதவி பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் நல்ல பேர் கிடைக்கும். உயரதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. சின்ன சின்னதாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் கொஞ்சம் எல்லாமே நல்லா நடக்குது, எல்லாம் எங்கே போனாலும் நமக்கு எல்லாமே சிறப்பாக முடியுது அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ராகு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. கேட்டவங்களுக்கெல்லாம் கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் கையில் இல்லைன்னாலும் அடுத்தவங்கள்ட்டேருந்து வாங்கி வேற கொடுத்தீங்க. ஒன்றுமே திரும்பி வர மாட்டேங்குதே, இப்படி நாம் மாட்டிக்கிட்டோமே எக்கு தப்பான்னு சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சும் விட்டு கொண்டிருக்கீங்க. ஏமாந்து போன தொகை கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஏமாற்றுபவர்களை கண்டு ஏமாந்து போன நெஞ்சம் நல்லவர்களை கண்டாலும் நம்ப மறுக்கிறது. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டீங்க,
எல்லார்கிட்டையுமே நீங்கள் அடிபட்டுட்டீங்க. எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி ஏமாந்து போன காலம் அதிகமாகவே இருக்குங்க. இப்போ கூட என்ன எவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தாலும் கூட யாராவது நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுறாங்களே, நாம் தான் சரியில்லையா, இல்லை உலகம் சரியில்லையா, நாட்டு நடப்பு சரியில்லையா, இல்லை நம்ம மனசு சரியில்லையா அப்படின்னு பல விதங்களில் யோசித்து கொண்டே அதே நேரத்தில் நல்ல பாதையில் நல்ல வழியில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் நேர்மையாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குழப்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்க பார்க்கும். அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க. அவசரத்துக்கு வாங்கின பணத்தை இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சின்னதாக தாயாருக்கு உடல்நல குறைவுகள் வரும். அவங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. உங்களுக்கு கூட லேசாக அந்த குதியங்கால் வலிக்க ஆரம்பிச்சிருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். வெறுந்தரையில் சில நேரங்களில் நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நலக்குறைவு கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, முடியாது என்று நாம் சொல்வதையெல்லாம் உலகின் எங்கேனும் ஒரு பகுதியில் யாராவது ஒருவர் உட்கார்ந்து முடியும் என்று செய்து காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உங்ககிட்ட எந்த பொறுப்பை கொடுத்தாலும் எந்த வேலையை கொடுத்தாலும் என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. கொடுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்து கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அது திறமையாக செய்து காட்டுறேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எந்த பொறுப்பு தரப்பட்டாலும் தட்டி கழிக்காமல் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு வலிமையாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்க. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. திடீர் பயணங்களாலும் ஆதாயம் உண்டுங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துகிறங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. மற்றபடி உத்தியோகத்திலேயும் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. முடிந்த வரைக்கும் வெளி உணவுகளையும் தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதங்கள் இருக்கும். பெருசாக அதை எடுத்துக்காமல் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த தங்க நகைகள் இதெல்லாம் ஒரு இடமா வச்சுடுங்க. எங்கேயாவது வச்சுட்டு அப்புறம் தேடிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகளை குறை சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உதவும் கரங்கள் பிரார்த்திக்கும் உதடுகளை விட மிகவும் சிறந்ததாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க கஷ்டம்னு சொல்லி வந்து உட்கார்ந்தாங்கன்னா
அவங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி கொண்டு இருக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எதை கொடுத்து அனுப்பலாம், எதன் மூலமாக அவங்களுக்கு உதவலாம், ரூபாய் கொடுத்து உதவலாமா அல்லது உணவு கொடுத்து உதவலாமா அல்லது இடம் தங்க வச்சு உதவலாமான்னு பல வகையில் சிந்தித்து கஷ்டம்னு சொல்கிறவர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய பொற்கரங்களுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. தடைப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. ஆனாலும் 7.5 சனி நடந்துட்டுருக்கிறதுனால, பாதச்சனி இருக்கிறதுனால மூட்டு வலி, மூட்டு வீக்கம், கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வாயு பதார்த்தங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏதோ அது ஒன்று தான் கடவுள் விட்டு வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் கௌரவம் இன்றைக்கி ஒரு படி உயருங்க. அதே போல் பிள்ளைகளால் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ஏன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இரவு 7:25 கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. ஆமாங்க, அதனால தாங்க உங்களுடைய பாதையில், உங்களுடைய வழியில், உங்களுடைய பயணத்தை நீங்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே இருப்பீங்க. எந்த வேலையை தொட்டாலும் அதை முடிக்கணுங்கிறதுல உறுதியாகவும் நீங்கள் இருப்பீங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு நாம் முயற்சி பண்ணோம்னா நாம் எடுத்த காரியத்தை முடிக்க முடியாதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தன்னுடைய லட்சிய பாதையில் வேகமாக பயணிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். பணவரவும் இன்றைக்கி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக தள்ளிட்டு போன, வருஷக்கணக்கில் தள்ளிட்டு போன சில வேலைகளெல்லாம் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேரு, கௌரவம் அதெல்லாம் ஒருபடி உயர்ந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசியிலேயே சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தூங்கிறதுக்கு நேரமே இல்லை, தூக்கம் வர்ற மாதிரியும் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். சில நேரங்களில் சோர்வு, களைப்பெல்லாமே வந்து விலகுங்க. உங்களுடைய ராசியிலேயே புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர் பணவரவும் இன்றைக்கி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை, வெற்றிகளின் மூலமாக ஒருவரை மதிப்பிடாதீர்கள்.
எத்தனை முறை கீழே விழுந்து மீண்டும் எழுந்து வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஜெயித்தவங்கள மட்டும் பார்க்க மாட்டீங்க, அந்த ஜெயித்தவங்களோட மோதி தோற்று போனாங்க இருக்காங்களா, அவங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்படி நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து அதில் வல்லது எதுவோ அதை வலிமையாக பயன்படுத்தி பின்பற்றி வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால உடம்பெல்லாம் ஏதோ போட்டு பாடாப்படுத்துதே, ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்குதே, ஏதோ அழுத்துகிற மாதிரியே இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் நினைக்க தோணுங்க. அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், சனி, புதன் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால செலவுகள் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பரவாயில்ல, எப்படியோ உருட்டி புரட்டி எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆறுதலும் மனசுக்குள்ளார வருங்க. உங்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் நாளைக்கும் நாளைய மறுநாளும் உங்களுக்கு ரொம்ப ராசியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல், சோர்வு, களைப்பு விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஆனால் சின்ன சின்ன விவாதங்கள் விலகுங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. வருண பகவான் பிரம்மகத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு கடலிலே கட்டுண்டு கிடக்கிறார். அந்த நிலையிலேயே அவர் சிவபெருமானை வேண்டுகிறார். அப்போது சிவபெருமானால் அந்த பிரம்மகத்தி தோஷமெல்லாம் விடுவிக்கப்பட்ட ஒரு அற்புதமான திருநாளாகும். ஆமாங்க, ஸ்ரீ தேவேந்திரனுடைய பிரம்மகத்தி தோஷமெல்லாம் விடுதலை பெற்ற அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள். அதனால தாங்க நாமும் இன்றைய தினம் கடலில் நீராடுவது நல்லது, புனித நதிகளில் நீராடுவது நல்லது. கோவில்களில் இருக்கக்கூடிய புண்ணிய புஷ்கரங்கள், தீர்த்தங்கள், புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது நல்லதுங்க. எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் நாளைய தினத்திலே நாம் மாசி மகத் திருநாளாக இருக்குதுங்க. அந்த மாசி மகத் திருநாளிலே புண்ணிய ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய புனித நதிகளிலும் தீர்த்தங்களிலும் நாம் நீராடினோம்னா நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் தீருங்க. ஏன்னா நாளைய தினம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரமாக இருக்குதுங்க. மகம் அப்படின்னாலே அது கேது பகவானுடைய நட்சத்திரம். கேது அப்படின்னாலே அவர் ஞானத்தை தரக்கூடியவராக இருக்கிறார், புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார், செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவராக இருக்கிறார். அதான் நல்ல வழியில் சேர்த்த செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக கேது இருக்கிறார். அப்படிப்பட்ட கேது சிம்மத்திலே அமர்ந்திருக்க, அந்த வீட்டுக்குரிய சிம்மத்துக்குரிய சூரியன் கும்பத்திலே அமர்ந்திருக்க, இருவரும் பரஸ்பரம் பார்த்து கொள்ளக்கூடிய திருநாள் நாளைய மாசி மகத் திருநாளாகும். நாளைய தினத்திலே சிவாலயங்கள் மட்டுமில்லாமல் அம்பாள் ஆலயங்களிலும் விஷ்ணு பகவானுடைய ஆலயங்களிலும் எல்லாமே சீரும் சிறப்புமாக விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. தீர்த்தவாரி விழாக்களும் கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் நாளைய தினத்தில் இருக்கிறதுனால நாளைய தினத்தில்தான் ஸ்ரீ பார்வதி தேவி தக்கனுடைய மகளாக பிறந்தாங்க. அப்போ தக்கனுடைய மகளாக பிறந்து அவதரித்த திருநாளாக நாளைய திருநாள் இருக்குது. அப்போ நாமும் புனித நீராடும் பொழுது புது அவதாரமும் நமக்கு கிடைக்க செய்யுங்க. பௌர்ணமி அன்று நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். பௌர்ணமி அன்னைக்கு திதி சிராத்தம் கொடுக்கறதெல்லாம் பொதுவாக கிடையாது, எல்லாம் அமாவாசையில் தான். ஆனால் மாசி மகத்தில் மட்டும்தான் அந்த பெரிய நிகழ்வு நிகழ்கிறது. நாளைய தினத்திலே நம்முடைய முன்னோர்கள்
நீத்தார்களை நினைத்து நாம் திதி தர்ப்பணம் தருவதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தை பற்றி இருக்கக்கூடிய சில தோஷங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நாளைய தினத்தில் விரதம் இருந்து, அதாவது காலையிலேயே நதிகளில் இல்லைனா கடலில் நீராடி விட்டு சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கிவிட்டு விரதம் இருந்து மதியம் ஒரு வேளை மட்டும் உண்டு இரவு பால் பழம் சாப்பிட்டுவிட்டு படுத்தோம்னா ஒரு புனிதமான ஒரு தன்மை நமக்கு உண்டாகுங்க. பாவங்கள் அந்த விரதம் இருப்பதன் மூலமாக பாவங்கள் விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நாளைய தினத்திலே வீட்டிலே விளக்கேற்றினோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில கண்திருஷ்டி ஓமல் பாப சாபங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ளார சந்தோஷமும் வர ஆரம்பிக்குங்க. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் துளசி தலத்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டோம்னா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுங்க. அதே மாதிரி குங்குமத்தால் ஸ்ரீ அம்பாளை வழிபட்டோம்னா நிச்சயமாக தீர்க்க சுமங்கலி யோகத்திலிருந்து நீண்ட ஆயுள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி அதாவது முல்லை மலர்கள், அதுக்கடுத்து மல்லிப்பூ மலர்கள் போன்ற வாசனை நிறைந்த மலர்களால் ஸ்ரீ மகா சரஸ்வதி தேவியை வழிபட்டோம்னா லக்ஷ்மி கடாட்சத்துடன் சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும். பிள்ளைங்களும் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க. அப்படி இருக்கிறதுனால நாளைய தினம் ஒரு அற்புதமான திருநாளாக இருக்குது. மாசிமக திருநாளாக இருக்கிறதுனால நாளைய தினத்திலே புனித நதிகளிலே நீராடி எல்லாம் வல்ல ஈசனையும் பெருமாளையும் அம்பாளையும் நாம் சேவிப்பதன் மூலமாக சகல நன்மைகளையும் நம்ம சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தருவதுடன் அஷ்டலட்சுமி யோகத்தையும் அள்ளித்தரும் நன்னாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.